பல தலைமுறைகளை தாண்டி தன்னோட வசீகர குரலால் ரசிகர்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்த பழம்பெரும் பின்னணி பாடகி ஜமுனா ராணி வயது மூப்பு காரணமாக தனது 88வது வயதில் காலமாகியிருக்காங்க. அவங்கள பற்றின ஒரு தொகுப்பை இப்போ பார்த்துடலாம். 1938ஆம் ஆண்டு ஆந்திராவில் பிறந்த ஜமுனா ராணி தனது 7வது வயதில் திரையுலகில் அடியெடுத்து வைத்து தியாகையா என்கின்ற தெலுங்கு படத்தின் மூலம் பின்னணி பாடகியாக அறிமுகமானார். மற்ற பாடகிகளைப் போல் அல்லாமல் தனித்துவமான குரலுக்கு சொந்தக்காரரான இவர் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் உள்ளிட்ட பல மொழிகளில் 6000த்திற்கும் அதிகமான பாடல்களை பாடியிருக்கிறார். திரைத்துறையில் கோலோச்சி கொண்டிருந்த அவர் நீண்ட இடைவெளிக்கு பின்னர் மணிரத்னம் இயக்கத்தில் இளையராஜா இசையில் நாயகன் படத்தில் இடம்பெற்ற நான் சிரித்தால் தீபாவளி பாடலை பாடி தனது அடையாளத்தை நிலைநிறுத்தினார். தமிழ் இசை உலகில் ஜாம்பவான்களாக போற்றப்படும் டி.எம். சௌந்தரராஜன், சீர்காழி கோவிந்தராஜன், திருச்சி லோகநாதன், பி.பி. ஸ்ரீனிவாஸ் உள்ளிட்ட பலருடன் இணைந்து பணியாற்றிய பெருமைக்கு சொந்தக்காரர். இவரது திறமைக்கு முடிசூடும் விதமாக 1998ஆம் ஆண்டு தமிழக அரசின் கலைமாமணி விருதும் 2002ஆம் ஆண்டு அறிஞர் அண்ணா விருதும் வழங்கப்பட்டது. இசை உலகில் தவிர்க்க முடியாத இடம் பிடித்த பாடகி ஜமுனா ராணியின் மறைவு இசை ரசிகர்கள் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.